சார் அவன் உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது சார். நைட்டு அவன் உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது. தென்னிந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்கேன், கில்டு. இதில் வந்து கடந்த ஒரு 4 மாத காலமாக தொடர்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பிரச்சனை பண்ணுறது யாருன்னா, ஒரு 10 வருஷம் 7 வருஷம் சந்தா கட்டாத உறுப்பினர்கள். அது என்னென்னா, எங்கள் சங்கத்து பயலாப்படி ஏப்ரல் மாதம் சந்தா கட்டினா மட்டும்தான் ஓட்டு பதிவு பண்ண முடியும். அவங்க எந்த எலெக்ஷன் நிற்கலாம், ஓட்டு போடலாம். அப்படி இல்லைன்னா ஓட்டு போட முடியாது. இதில் இந்த போராடிக்கிட்டு உள்ளே இருக்கிறவங்க எல்லாமே 7 வருஷம் 8 வருஷம் சந்தா கட்டலை. இது வந்து பயலாப்படியே கட்டலைங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஓட்டு போடுற உரிமை இல்லை. ஜூன் மாதம் வரைக்கும் கட்டலைன்னா அடிப்படை உறுப்பினரே கிடையாது. அதுக்கப்புறம் செயற்குழு வச்சு பொதுக்குழு வச்சு தான் தேர்ந்தெடுக்க முடியும். இது வந்து பயலாப்படி நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த பிரச்சனையை வச்சுட்டு ஒரு ரொம்ப நாளாக பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் நான் ஷூட்டிங் போயிருக்கும்போது பூட்டு மேலே பூட்டு போட்டாங்க. நான் வந்து பார்த்தேன், பூட்டு இருந்துச்சு. போலீஸில் போய் சொன்னேன். போலீஸ் வந்து நீங்கள் வந்து ஆடியோ கிட்ட சொல்லுங்கள். நான் ஆடியோ கிட்ட சொல்லும்போது அவர் சொன்னார், உங்கள் கம்ப்ளைண்ட் ஒன்றும் இல்லை, நீங்கள் கரெக்டாக இருக்குது, நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, திறங்க அப்படின்ட்டார். நாங்கள் திறந்துட்டோம். திறந்து அடுத்த நாளே வந்து உட்காந்துக்கிட்டு திருப்பியும் கலட்டா பண்ணி ஒரு நிரந்தரமாக மூடுறதுக்காக ஆடியோ வச்சு சீல் வச்சுட்டாங்க. இந்த சீலை வந்து ஏன்னா சங்கம் செயல்படக்கூடாதுங்கிறக்காக சீல் வச்சாங்க. நான் வந்து சங்கம் செயல்படணுன்னே கோர்ட்டுக்கு போய் கிட்டத்தட்ட 2 மாதம் 2.5 மாதம் போராடி அதை வந்து சீலை எடுக்கிறதுக்கு வச்சேன். எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் திறந்த அன்றைக்கே திறக்க வர்ற அன்றைக்கே நான் உங்கள்கிட்ட அந்த ஆடியோவை தரேன். தாசில்தாரை கேட்குறான், உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா, படிக்க தெரியுமா, நீ எப்படி வந்து இப்போ வந்து சீலை உடைக்க வரா, 10:30 மணிக்கு என்ன அவசரம் சீலை உடைக்கிறதுக்கு, போலீஸ் இன்ஸ்பெக்டர் திட்டுறான், நீ லஞ்சம் வாங்கிட்டு அவர்கிட்ட, அதனால தான் நீ வந்து இப்போ வந்து சீலை உடைக்க வரீங்க. நீ கோர்ட் ஆர்டர், இந்த கோர்ட் ஆர்டரை ஒரு அட்வொகேட் மதிக்க மாட்டேங்கிறாரு. ப்ளஸ் வந்து இங்கே இருக்கிற சில ஒரு 10 பேர், மொத்தம் அதிகபட்சம் பேர் 10 பேர், 5000 பேர் மெம்பர் இருக்கும். அதில் அதிகபட்சம் 10 பேர் தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தயாரிப்பாளர் வந்து இவ்வளோ நேரம்லாம் வந்து நிற்க முடியாது. அவங்க வந்தாங்க போயிட்டாங்க. ஏன்னா வந்து அசிங்கமாக திட்டுறான் ஒருத்தன், சக்கரவர்த்தி ரொம்ப கேவலமாக திட்டுறான். அதனால் வந்து அவங்க வேணவே வேணாம், இந்த சங்கமே வேணாம் அப்படின்ட்டாங்க. இந்த சங்கமே வேணாம், நாங்கள் இன்னொரு சங்கத்தில் மெம்பர் ஆகிக்கிறோங்கிற மாதிரி போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பூட்டு திறந்ததுக்கப்புறமும் தகராறு பண்ணனால திருப்பியும் நாங்கள் கோர்ட்டுக்கு போய் ஒரு ஆர்டர் வாங்கணும். அதாவது தலைவர், செக்ரட்டரி, ஸ்டாஃப் 3 பேர் தான் வரணும், வேறு யாருமே வரக்கூடாது. மெம்பர் வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டால் தான் வரணும். அதாவது ஒரு டைட்டில் பதிவு பண்ணி வரணும், காரணத்தை சொல்லி தான் வரணும், எல்லாம் வரக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டாங்க. அந்த ஆர்டரை கொடுத்ததுக்கப்புறம் போலீஸ் முதல்ல வந்து திறங்கினாங்க. திறந்த உடனே வந்து உட்காந்துவங்க வெளியே போகவே மாட்டேன்ட்டாங்க. 5 மணிக்கு பூட்டணும், 10 மணிக்கு திறந்து 5 மணிக்கு பூட்டணும், பூட்ட போக மாட்டேன்ட்டாங்க. நானும் ஒரு 4 நாள் போயிட்டேன், வரவில்லை. ஏன்னா நான் ஷூட்டிங் போயிருந்தேன், அதனால் போயிட்டேன். இப்போ இன்றைக்கி வந்து ஆடியோ வந்து ஒரு ஆர்டர் போட்டாங்க, கோர்ட்டும் மீண்டும் ஒரு ஆர்டர் போட்டாங்க, இந்த மாதிரி சங்கத்தை திறக்கணும் அப்படின்னு. அதனால் நான் வந்து சங்கத்தை திறக்கிறதுக்காக போனேன். போயிட்டு எஸ்ஐ சொன்னார், உங்கள் ரூமே திறங்கினார். ஆக்சுவலாக அதில் வந்து ஏசிலாம் ஒர்க் ஆகலைனாலும் நான் திறக்கலை. எல்லாமே நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது அதில். ஏன்னா இவங்க மேலேயே கிட்டத்தட்ட 30 கேஸுக்கு மேலே இருக்குது. இவங்க வந்து பண மோசடி பண்ணது, ஒரு லேடியை ஏமாற்றினது, நிறைய பேர் ஏமாற்றின கேஸெல்லாம் அந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. அது உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு இப்போ இரவு பாருங்கள், மணி என்ன பாருங்கள், ஒரு மணியை தாண்டிடுச்சு. இது வரைக்கும் வெளியே வர மாட்டேங்கிறாங்க. எந்த உலகத்துலேயும், உலகம் முழுவதுமே சொல்கிறேன், ஒரு அமைப்பு வந்து ஒரு சங்கம் வந்து 8 மணி நேரம் தான் வேலை. அதுக்காக நிறைய பேர் போராடி 8 ஹவர் வேலை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து கிட்ட 24 மணி நேரம் திறந்து வச்சு உட்காந்துருக்காங்க. அதில் என்னன்னாக்கா, நான் வந்து ஒருத்தர் மட்டும் தான் வந்தேன். ஏன்னா கோர்ட் ஆர்டரை நான் அப்படியே மதித்து வேறு யாரையுமே கூப்பிட்டு வராமல் நான் ஒரே ஒரு ஆள் மட்டும் வந்தேன். ஆனால் அவங்க அப்படி இல்லாமல் அந்த ரவுடிசத்தை வந்து கூட்டிகிட்டு வந்து உள்ளே வந்த உடனே என்னை வந்து கேவலமாக திட்டி அடிக்க பாஞ்சாங்க. இது போலீஸ்காரங்க முன்னாடி. இதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி என் வண்டியை மேலே ஏறி வண்டியை அடித்து உடைச்சாங்க. என்னையும் அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து என்னை அடித்தாங்கன்னா சட்டையை பிடிச்சி இழுக்கும்போது அந்த காயத்ரிங்கிற பொண்ணு தடுத்த உடனே அந்த பொண்ணு அடித்து மூக்கு உடஞ்சி வாயில் பல்லு ரத்தம் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு அவங்க மேலே நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இல்லை அவங்க மேலே எஃப்ஐஆர் இல்லை. இது இல்லாமல் அந்த அம்மா மேலே கடந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அவங்க வந்து ரொம்ப பாலியல் இதாக தொல்லை பண்ணி நிர்பயா மாதிரி பண்ணிடுவேன்னு சொன்னனால அதை ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து கோர்ட்டில் போய் எஃப்ஐஆர் போட சொல்லி எஃப்ஐஆர் போட்டிருக்கு. கிட்டத்தட்ட 6 செக்ஷனில் அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கு. அந்த ரவுடி பசங்க, எஃப்ஐஆர் போட்ட ரவுடி பசங்க வந்து இன்றைக்கி வந்து அவன் சொல்கிறான், ஒருத்தன் அவர் உள்ளே படுத்தாருன்னா அவர் உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் கிடையாது அப்படிங்கிறான். என்ன சொல்கிறான்,
அவர் உள்ளே படுத்தாருன்னா உயிருக்கு நான் உத்தரவாதம் கிடையாதுன்னு ஒருத்தர் சொல்கிறான். அந்த வீடியோவை உங்களுக்கு நான் தரேன். காவல்துறை முன்னாடி சொல்கிறேன். அதுவும் அவங்க வந்து என்ன வந்து நீங்கள் உள்ளே படுங்கிறாங்க. அவங்க 4 பேர் இருக்காங்க, நான் ஒருத்தர் தான் படுக்கிறேன். இப்போ நம்ம 2 மணி கழிஞ்சோன்னா கொஞ்சம் நேரம் தூக்கம் வந்துடும். எப்படியாப்பட்ட மனுஷனுக்கும் கொஞ்சம் தூக்கம் வரும். அந்த தூக்கத்தில் அவங்க ஆசிட் வச்சுருக்கேன்றாங்க, பிளேடு வச்சுருக்கேன்றாங்க, கட்ரு வச்சுருக்கேங்கிறாங்க. என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு ஆசிட் அடித்தா மிளகா பொடி அடித்தாலே போதுங்க, ரொம்ப ஜாஸ்திலாம் வேண்டாம். மிளகா பொடி அடித்தாலே போதும். தூங்கிட்டு இருக்கும்போது என்ன வேணால் நடக்கலான்ட்டு தான் நான் வந்து வெளியே வந்து உட்காந்தேன். ஏன்னா என்னோடய ரூமில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறனால அது திருடு போயிடக்கூடாதுன்னு நான் காவல்துறை டிசி அவர்கள்ட்ட கேட்டேன். என்னோடய உயிருக்கு பாதுகாப்பு கிடையாதுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை நான் வந்து இதில் எப்படி தலையிடுறது அப்படின்னாரு. கோர்ட்டு வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருங்க, தலைவர் செயலாளர் தான் வரணும், நீங்கள் எல்லோரும் வந்து உட்காந்துருக்காங்க, ஏன் அவங்க எல்லோரும் வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சரியான பதில் சொல்லலை. அதில் எனக்கு சரியான பதில் சொல்ல. அப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்தார், அவரும் கேட்டார். கேட்டு இப்போ எல்லாம் உள்ளே தங்க வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ என்னென்னா இது ஒரு சங்கம், பொதுவான சங்கம். இதில் வந்து குடும்பம்லாம் நடத்த முடியாது. காலைல 10 மணிக்கு வரைய ஆஃபீஸுக்கு 5 மணிக்கு போயிடணும். நீங்கள் இங்கே படுத்து பாத்ரூம் போய்ட்டு குளித்து இதெல்லாம் வச்சுருக்கு. அதுக்கு ஆஃபீஸ் கிடையாது. இங்கே வர்ற பணத்தை எடுத்து செலவு பண்ணிவிட்டு அதுக்கெலாம் ஆஃபீஸ் கிடையாது. ஸோ இவங்க உட்காந்து கலட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. என் உயிருக்கு சில பாதுகாப்பு இல்லாதனால என் பையன் ஃபோன் பண்ணி கேட்கும்போது நான் அது மாதிரி தகவல் சொன்னோன்னே அவர் வந்து பத்திரிகைலாம் கொடுத்துட்டாரு. எல்லாத்துக்கும் மேலே அன்பு சகோதரர் அவர் வந்து கேள்விப்பட்ட உடனே இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 35-40 கிலோமீட்டருக்கு அங்கேருந்து ஓடி வந்திருக்காரு. அவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் சார். இது எந்த காலத்திலும் நான் மறக்க மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி ப்ரெஸ்ஸு வந்து ஏன் நான் சொல்லலைன்னா, ஒரு வேளை என் உயிருக்கோ எனக்கு ஏதோ ஆபத்து இருந்தாக்க இது வந்து காவல்துறைக்கும் சரி, அரசு உயர் அதிகாரிகளுக்கும் சரி, தமிழக முதல்வர்களுக்கும் சரி, என்னை சார்ந்த உறுப்பினர்களுக்கும் சரி, எல்லாம் போய் சேரணுங்கிறதுக்காக தான் இந்த இது கூப்பிட்டதே தான். மாஸ்டர் சொன்ன மாதிரி அவர் வண்டியை விட்டு வெளியே போன உடனே அவர் காரை தாக்கியிருக்காங்க. இது 2வது. அதுக்கு முன்னாடி இவங்க செக்ரட்டரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காயத்ரி அவங்க பேர், இதுக்கு லாஸ்ட் மந்த்து கமிஷன் ஆஃபீஸில் பைட் கொடுத்துருக்காரு. இவர் எல்லா சேனலும் பைட் கொடுத்துருக்காரு. புகார் கொடுத்து அவங்க பாலியலுக்கு இது பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு புகார் கொடுத்து அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அந்த எஃப்ஐஆருக்கு அந்த நடவடிக்கை எடுக்கல. இவரோட அலுவலகத்தில் செக்ரட்டரியும் வரலாம், தலைவரும் வரலாம். அவர் வந்து வரக்கூடாது சொல்ல. இப்போ நைட்டு மிட் நைட்டில் அவங்க ஸ்டே பண்ணுறாங்க. செக்ரட்டரி ஸ்டே பண்ணால் கூட பரவாயில்ல. அது இல்லாமல் வந்து இவரோட அலுவலகத்தில் அவரோட சேரில் உக்காந்துட்ருக்காங்க. பிரசிடெண்ட்டுக்குன்னு தனியாக ரூம் இருக்குது, அந்த ரூமில் ஸ்டே பண்ணுறாங்க. அது தவறு. 2வது வந்து பைலாவில் வந்து நைட்டு ஸ்டே பண்ணுன்னு எந்த யூனியன்லையும் எந்த யூனியன்லையுமே இது சொல்லலை. இவங்க வந்து இல்லீகலாக வந்து உள்ளே ஸ்டே பண்ணிவிட்டு இவர் ரூம்லேருந்து இவரை வெளியே திறத்திட்டு அடித்து வெளியே திறத்திட்டு காவல்துறை முன்னாடி காவல்துறை இருக்கும் போதே அவங்க முன்னாடி இந்த மாதிரி நீ உள்ளே வந்தீங்கன்னா உன் உயிருக்கு ஆபத்து, வெளியே போன்றாங்க. அப்போ இவர் பிரசிடெண்ட் இருக்கிறதுக்கு என்ன இருக்குது? இல்லை கோர்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது லாண்ட் ஆர்டர் பிரச்சனை ஆகிற அளவுக்கு வச்சுக்காதீங்க, நைட்டு ஸ்டே பண்ணாதீங்க சொல்லியிருக்காங்க யாரையுமே. இப்போ நைட்டு அவங்க உள்ளே ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காவல்துறைக்கிட்ட சொன்னோம். நாங்கள் சொன்னதுக்கு இது நான் என்ன எதுவும் பண்ண முடியாதுன்றாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, 2 பேரும் போத் பார்ட்டி பிரசிடெண்ட் அண்ட் செக்ரட்டரி அண்ட் ட்ரஸ்டர் 3 பேருமே வேண்டாம், 3 பேருமே வெளியே அனுப்பிச்சிட்டு கீயை எடுத்துகிட்டு காவல்துறை எடுத்துகிட்டு போனேன். சட்டம் என்ன சொல்லுதோ அதை நாங்கள் செய்கிறோம். சட்டத்துக்கு மீறி நாங்கள் செய்ய விரும்பலை. மாஸ்டர் சொல்கிற மாதிரி சட்டத்துக்கு மீறி நாங்கள் எதுவும் பண்ண விரும்பலை. மாஸ்டருக்கு வந்து இங்கே இருந்தால் உயிருக்கு ஆபத்து, அதுக்காக தான் மீடியாவில் இங்கே வர வச்சுருக்கிறது. காவல்துறை என்ன மாதிரி சொல்கிறீங்கன்னா, காவல்துறை பாதுகாப்பு அளிப்புன்னு சொல்லியிருக்கா. காவல்துறை என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நாங்கள் என்ன பண்ண முடியும்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, கோர்ட்டு ஆர்டர் படி நைட்டு யாரும் ஸ்டே பண்ணக்கூடாது. இப்போ நாங்கள் கேட்குறது என்னென்னா, எங்கள் ரூமை விட்டு நீங்கள் வெளியே வந்து கூட ஸ்டே கூட பண்ணிக்கோங்க. ஹால் இருக்குது, ரூம்ஸ் இருக்குது, எடுத்துங்க. பிரசிடெண்ட் ரூமில் அவரோட பொருட்கள்லாம் இருக்குது உள்ளே. அப்போ எப்படி உள்ளே ஸ்டே பண்ணலாம்? எப்படி ஸ்டே பண்ண முடியும்? அப்புறம் அவர் பிரசிடெண்டாக இருக்கிறதுக்கு என்ன இருக்குது? அவர் அவ்வளோ உறுப்பினரை வச்சுக்கிட்டு காலங்காலமாக இருக்கார். ஜாக்வார் தங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் சினிஃபீல்டில். அந்த மாஸ்டருக்கு இன்றைக்கி அவமானம், ரொம்ப அவமானம். அவர் அடி வாங்கிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அவரோட பிஏ வந்து அவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க. மூக்கில் ரத்தம் ஊற்றி ராயப்பட்ட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து ஒன்றும் ஆக்ஷன் எடுக்கல, எஃப்ஐஆர் போடல காவல்துறை. அதுதான் என்னோட கேள்வி. அப்போ இந்த மனிதருக்கு இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சாதாரணமான ஹியூமனுக்கு என்ன நடக்கும்? என்னோடய கொஸ்டின் அதுதான். தொடர்ந்து இவர் வந்து இந்த மாதிரி தாக்கப்பட்டுக்கிட்டே இருக்காரு. காவல்துறை எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. எந்த நடவடிக்கையில் எஃப்ஐஆர் போட்டு ஒன்றும் பண்ண முடியல. எஃப்ஐஆர் போட்டு ஒன்றும் பண்ணல. என்னன்னு எனக்கு புரியல அது. இப்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, செக்ரட்டரி வரட்டும், ட்ரஸ்டர் வரட்டும், யாருன்னா இருக்கட்டும், கமிட்டி மெம்பர் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்படியே இந்த ஆர்டர் என்ன பண்ணுறதுனா, செக்ரட்டரி வரலாம், பிரசிடெண்ட் வரலாம், கமிட்டி மெம்பர் வரக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. இப்போ கமிட்டி மெம்பர் செக்ரட்டரி உள்ளே வந்து பிரசிடெண்ட் ரூமில் தூங்குறாங்க. இது நான் என்ன கேட்குறேன்னா, காவல்துறை நீங்கள் வெளியே அனுப்பிச்சிட்டு பிரசிடெண்ட் ரூமை மூடிடுங்க, இதையும் மூடிட்டு சாவி எடுத்துகிட்டு போங்க. நாளைக்கு கோர்ட் என்ன சொல்ல அதை நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். கோர்ட் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அது நான் கட்டுப்படுறேன்றோம். இதுதான் எங்களோடது கோரிக்கை. இறுதி வரை ஆல் இண்டியா பிரஸ் அவருக்கு துணை நிற்க மாட்டோம். கண்டிப்பாக
இறுதி வரைக்கும் கிடையாது. இன்றைக்கி நைட்டு இரவு மட்டும் கிடையாது. இவருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து இருந்ததுன்னா ஆல் இந்தியா ப்ரெஸ் கிளப் சார்பாகவும் மாநில நிர்வாகி சார்பாகவும் மாவட்ட நிர்வாகி சார்பாகவும் நாங்கள் எப்போவுமே கூட துணையாக இருப்போம். இது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நன்றி.